Hello guys, இந்த வீடியோல நம்ம realme 9 Pro and redmi note 11s இந்த ரெண்டு மொபைல் எது பெஸ்ட், எந்த மொபைல் எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும், எந்த மொபைல் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும், இத பத்தி தான் பார்க்க போறோம். சப்போஸ் இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போ மட்டும் நான் சொல்றது உங்களுக்கு முழுமையா புரியும். and பார்த்து முடிச்ச உடனே info வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and bell icon press பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். டெய்லி ஈவினிங் 4 o'clock நம்ம சேனல்ல புது வீடியோ ஷெட்யூலா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம் செக் பண்ணி பாருங்க. and பிடிச்சிருந்தா வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலோட growth-க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Hello guys, welcome to Detail Tech Tamil. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். லான்ச்சஸ் பற்றி பார்க்கும்போது realme 9 Pro February 16, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. redmi note 11s February 9, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். realme நமக்கு ஃப்ரண்ட்ல என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் மென்ஷன் பண்ணல. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. கலர் சேஞ்சிங் பேக் பெனலாக இருக்குது. அண்ட் இந்த மொபைலோட திக்னஸ் 8.5 mm வருது. அண்ட் வெயிட் 195 grams வருது. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மவுண்டரில் கொடுத்துருக்காங்க. redmi note 11s பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கேயும் சைட் மவுண்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் 8.09 mm வருது. அண்ட் வெயிட் 179 grams வருது. டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் பில்ட் redmi note 11sல ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதால கொஞ்சம் சாலிடாக இருக்கும். ஸோ நான் redmi note 11s ஒரு ஸ்டார் தானே. சப்போஸ் உங்களுக்கு பில்ட் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, டிசைன் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க நீங்கள் realme கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். realme 9 Proல நமக்கு இங்கே 6.6 inches Full HD + IPS LCD பேனல் தந்திருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 120 Hz கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20.1:9 அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 401 பிக்சல் per inch இருக்குது. அண்ட் redmi note 11s பொறுத்த வரைக்கும் இங்கே 6.43 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இங்கே 90 Hz கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு AMOLED 90 Hz ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20:9 கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 409 பிக்சல் per inch இருக்குது. இந்த ரெண்டு டிஸ்பிளேல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட தேவையை பொறுத்து தான் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா மூவிஸ் அதிகமாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு AMOLED டிஸ்பிளே பிடிக்கும். அண்ட் கேம்ஸ் அதிகமாக விளையாடுறவங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருக்கிறது பிடிக்கும். அண்ட் ரெட்மி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே 90 Hz AMOLED கொடுத்துருது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான். IPS LCD 120 Hz இல்லை AMOLED 90 Hz பார்த்தா AMOLED 90 Hz தான் பெட்டர். ஸோ நான் redmi note 11s ஒரு ஸ்டார் தரேன். சப்போஸ் உங்களுக்கு 120 Hz IPS LCD ஓகேனா நீங்கள் ரெண்டு மொபைல் எது வேணால் கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். realme 9 Pro இங்கே 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் ஆஃபர் பண்ணுறாங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வடங்கலாம், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ரீசேலில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 1080p 30fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் redmi note 11s இங்கே 108 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் ஆஃபர் பண்ணுறாங்க. 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வடங்கலாம், 2+2 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ரீசேலில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 1080p 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கேயும் 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலரான கேமரா செட்டப் தான் இருக்குது, எக்ஸப்ட் அந்த பிரைமரி கேமராவை தவிர. ஸோ பிரைமரி கேமரா உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா நீங்கள் redmi note 11s சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 108 மெகாபிக்சல் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ நான் redmi note 11s ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்த்துடலாம். realme இங்கே Snapdragon 695 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. GPU Adreno 619 GPUவும் இருக்குது. அண்ட் Android 12 தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு 5G ப்ராசஸரும் கூட நமக்கு 5 5G பேண்ட்ஸை realme ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் redmi note 11sல நமக்கு MediaTek Helio G96 கொடுத்துருக்காங்க. GPU Mali G57 MC2வும் இருக்குது. பட் இது ஒரு 5G ப்ராசஸர் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே நமக்கு realmeல தான் நல்லாயிருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, டெக்னாலஜி வைஸும் சரி, நமக்கு realme 9 Pro தான் பெட்டராக இருக்குது. ஸோ நான் realme 9 Proக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ரெண்டு மொபைலுமே நமக்கு 83 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் ரெட்மியில் நமக்கு AMOLED 90 Hz மட்டுமே கொடுத்துருக்கிறதால பேட்டரி எஃபிஷியன்ட் இன்னுமே நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அண்ட் 120 Hz LCD பேனல் realme கொடுத்துருக்கிறதால பேட்டரி இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆக சான்சஸ் இருக்குது. ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரம் உங்களோட தேவை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். redmi note 11sல நமக்கு எப்பயுமே எதிர்பார்க்குற மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர், சையர் பிளாஸ்டர், டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது. realme சைடில் இருந்தால் அவங்க 3.5mm ஆடியோ ஜாக்கும் ஹைப்ரிட் ஸ்லாட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். realme 9 Proவோட 6GB 128GB வேறு நமக்கு 18000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. redmi note 11sோட 6GB 64GB வேறு நமக்கு 16500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோட கன்க்ளூஷனை பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஸ்டார் ரேங்கிங் வைஸ் எந்த மொபைல் வின் பண்ணதுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டார்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமான பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோட இறுதியில் ஒரு சின்ன இமேஜ் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டெய்லி ஈவினிங் 4 o'clock நம்ம சேனலில் புது வீடியோ ஷெடியூலாக இருக்கும். முன்னவே சொன்ன மாதிரி சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வரலாம் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.